Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ரொம்ப யம்மியான டெலிஷியஸான பனீர் பட்டர் மசாலா மேகி நூடுல்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக பனீர் பட்டர் மசாலாவே ரொம்ப யம்மியாக இருக்கும். அதோடு சேர்த்து நூடுல்ஸும் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 250 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டரோடு சேர்த்து நம்ம ஒரு 5 cashew nuts ஆட் பண்ணிக்கலாம். அதோட 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 2 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு 7 to 10 minutes நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், டொமேட்டோலாம் நல்லா மஷியாக நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலில் பனீர் ஆட் பண்ணிப்போம். இது ஹோம்மேட் பனீர். ஸோ இந்த பனீரை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஆயில் விடணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுது. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆகிடும். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சைடு நல்ல கோல்டன் ஆகிடுது. இப்போ பாருங்கள், ரெண்டாவது சைடும் நல்ல கோல்டன் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான், கீழே எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கும். இப்போ இந்த பனீரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கடைசியில் தான் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு க்ரன்ச்சியான எம்மியான ஃப்ளேவர் தரத்துக்காக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அதே பேனில் இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற ஆயிலும் இருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை ஜஸ்ட் 2 secondsக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போகணும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 வரைக்கும். அப்படி ஆட் பண்ணுறப்ப காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இன்னும் கூட உங்களுக்கு பிரைட் கலரில் இந்த மசாலா கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, வெங்காயம் தக்காளி அரைச்சது, அதில் 1/2 cup அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கவர் பண்ணி ஆயில் வந்து வெளியில் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 5 minutesக்குள்ளே தான் ஆகும். ஒரு 2 minutes கழித்து ஒரு தடவை திறந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கேஷ்யூ நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கனால அடியில் ஒட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. திரும்ப 2 minutes கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகி இந்த மாதிரி இருக்கும் நம்ம மசாலா. இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ட்ரை பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிப்போம். நான் இங்கே 2 நூடுல்ஸ் பேக்கெட் ஆட் பண்ண போகிறேன். நூடுல்ஸோட மசாலா இருக்கும் இல்லையா, மேகி மசாலா, அந்த 2 கவர்லேருந்தும் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிப்போம். மேகி மசாலா பேக்கெட்லேயே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு இருக்கும். ஸோ அது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பவுடர்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆகிடுது நம்ம மசாலா. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பியாக வேணும்னா ஒரு 400 ml தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே 300 ml விட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டரியாக தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நூடுல்ஸ் வந்து இதில் தான் வேக போகுது. ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி. 2 ஸ்மால் சைஸ் மேகியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 தனித்தனியாக இந்த மாதிரி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் கலக்கலாம் வேண்டாம். இது ஒரு 30 seconds ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 30 secondsக்கு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்மளால் மேகியை பிரேக் பண்ண முடியும்.
ஓப்பன் பண்ணி 1 மினிட்டுக்கு இந்த மேகியை குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 மினிட்க்கு அப்புறம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துடுது. இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பட்டர் மசாலா, ஸோ பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீம் இருந்ததுன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பாலில் ஏடு வரும் இல்லையா, அந்த ஏடை எடுத்து வச்சுக்கிட்டு பீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நல்ல ஃப்ளேவர் தரும். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை ஆட் பண்ணிப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட யம்மியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.